இன்றைக்கி காலையில் நான் கிளம்பி போனது வந்து ஒரு வளைகாப்புக்கு தாங்க. இந்த பட்டு சாரீ தான் கட்டிட்டு போகிறேன். இந்த பட்டு சாரீ எடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. ஒரே ஒரு முறை தாங்க கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து மடித்து வச்சது அப்படியே இருக்குது. சரி இந்த ஃபங்க்ஷனுக்காவது கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரீ செலக்ட் பண்ணேன். நாம் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னாலே வீட்டில் எது புது சாரியாக இருக்குது அதை கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தேடுவோம். ஆனால் ஏற்கனவே தைச்சி வச்ச சாரீஸை ப்ளவுஸையும் நம்ம தொட்டு கூட பார்க்க மாட்டோம். அப்படியே தான் நானுங்க அப்படியே விட்டுட்டேன். இந்த சாரீக்கு வந்து இந்த ஆரி ஒர்க்லாம் அப்போ போட்ட டிசைனு, இந்த டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் மேச்சேரியில் இருந்து சேலத்துக்கு தாங்க போயிருந்தோம் இந்த வளைகாப்பு விசேஷத்துக்காக. இது வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு தான் வளைகாப்பு நடந்துச்சு. அங்கே போய் பார்த்தாக்கா ஸ்டேஜ் ஃபுல்லாக ஒரே கியூவாக நின்றுட்டு இருந்துச்சு. சரி இந்த கியூவில் நம்ம இப்போதைக்கு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துடலாம், அதுக்குள்ளே கொஞ்சம் கியூ குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். அங்கே சாப்பாடு வந்து வழக்கம் போல் கட்டு சோறுனாவே எல்லாம் 5 வகையான சாப்பாடு தானே வைப்பாங்க. எல்லாம் விதவிதமாக சாப்பாடு வச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டேஜுக்கு வந்தோம். மறுபடியும் கூட்டமாக தான் இருந்துச்சு. அதிலே நாங்களும் நலுங்கு வச்சுட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க, செடிங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் நம்ம அமோகத்துக்கு போய் அமோகமாக ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு காஃபி குடித்தோம். சூடாக காஃபி சூப்பராக இருந்துச்சுங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேச்சேரி கிளம்பி வந்துட்டோம்.